அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழக விடுதி அறையில் தமிழக மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த மாணவி அமிர்தவர்ஷினி விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கான காரணம் தற்போது வரை வெளியாகவில்லை. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், என்ன நடந்தது, முழு விவரம்? கனிமொழி வணக்கம். சென்னையை சேர்ந்த மாணவி அமிர்தவர்ஷினி, இவர் சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்தவர். இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார். இந்த மாணவி திடீரென்று அந்த விடுதி வளாகத்திலே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது மாணவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதன் காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்தார் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. அவருடைய பெற்றோரிடம் விசாரித்த போது அவர் வகுப்பில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவி, 10ஆம் வகுப்பில் கூட 450க்கும் மேல் மதிப்பெண் எடுத்திருக்கின்றார். அதே போல 12ஆம் வகுப்பில் 600க்கும் 450 மதிப்பெண்கள், நல்ல மதிப்பெண்கள் எடுத்துதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த சட்டத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தவிர்த்துவிட்டு டெல்லி பல்கலைக்கழகத்திலே சென்று படிக்கக்கூடிய அளவிற்கு ஆர்வமாக இருந்தார். எங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பே கிடையாது, பின்புறத்தில் ஏதோ அவருக்கு உந்துதல் அழுத்தம் இருந்திருக்கிறது என்று அவருடைய பெற்றோர் சந்தேகம் எழுப்புகிறார்கள். மாணவர்கள் தரப்பில் விசாரிக்கும் போது அவருடன் படிக்கக்கூடிய சக மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டதாகவும், அது தொடர்பாக மாணவர்களை ஒன்று திரட்டி அவர் கடந்த ஆண்டு ஒரு போராட்டம் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அந்த போராட்டம் நடத்தியதிலிருந்து கல்லூரி மூலமாகவோ அல்லது மற்ற பேராசிரியர்கள் மூலமாகவோ அவருக்கு ஏதேனும் அழுத்தம் இருந்ததா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஆனால் இதுதான் காரணம் என்ற வகையில் எந்த காரணமும் வெளியாகாத நிலையில் அவர் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. அவருடைய உறவினர்களாக இருந்தாலும் உடன் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் அமிர்தவர்ஷினி மிகவும் தைரியமான மாணவி என்றும் அவர் சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவி என்றும், இப்படி திடீரென்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பலவீனமானவர் அல்ல என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சென்னையை சேர்ந்த மாணவி டெல்லி சென்று படிப்பதற்காக சென்ற நிலையிலே அங்கு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதே நேரத்தில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த தற்கொலைக்கு உண்மையான காரணம் என்ன, யாரேனும் தூண்டி இருக்கிறார்களா, அந்த மாணவிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டும் என்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.